Hello all, today's topic waiting for the reformist on the Iran election. Iran President இப்ராஹிம் ரெய்சி மே மந்தில் ஹெலிகாப்டர் கிராஷில் வந்து டெத் ஆகிட்டார். ஓகேங்களா, அதனால இப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ரெண்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வந்து மசவுத் பெஷஷ்கியன், இவர் வந்து 42.5% ஓட் வந்து கெயின் பண்ணியிருக்காரு. ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ஜலீலி, இவர் 38.8% ஓட் கெயின் பண்ணியிருக்காங்க. ஈரானில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% ஓட்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் பிரசிடென்ட் ஆக முடியும். ஸோ ரெண்டு பேருமே 50%க்கு கீழே தான் வந்து கெயின் பண்ணதுனால இப்போ ரீஎலெக்ஷன் ஜூலை 5 வந்து நடக்க போகுது. அதை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த இஷ்யூவை. அதே மாதிரி நெய்பரிங் கண்ட்ரீஸில் இவங்களுடைய பங்களிப்பு, ஒற்றுமை எல்லாமே எப்படி இருக்குது, அந்த பொலிட்டிக்கல் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோக்கிலையும் இவங்க பேசியிருக்காங்க. இந்த டைமில் எலெக்ஷனும் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த டாபிக் வந்து பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி ஆன் த நியூ கிரிமினல் லாஸ், ஸ்டேட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ். ஸோ 3 கிரிமினல் சட்டங்கள் வந்து அமலுக்கு வந்திருக்கு இல்லையா, ஜூலை 1லேருந்து. ஸோ அதை பற்றி இந்த இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. போலீஸ் பர்சனல் ஆகட்டும், ஜுடிஷியல் சிஸ்டம் ஆகட்டும், இதை ஏற்றுக்கொண்டாங்களா அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகலை, ஒரு அன்சர்டனிட்டியில் தான் இருக்காங்க, ப்ரிப்பேர்னஸ் வந்து இல்லை அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. அது என்னென்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பீனல் கோட் ஐபிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து பாரதிய நியாய சன்ஹிதான்னு மாற்றிருக்காங்க. கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம்ல, அதை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதான்னு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பாரதிய சாக்ஷய அதிநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 லாஸையுமே வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு அன்சர்டனான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற நோக்கில் பேசியிருக்காங்க. ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் தியோக்ரட்டிக் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற இதை வந்து டினோட் பண்ணுறது, சரிங்களா, அதை ரிலேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில கவர்மெண்ட் இறையாண்மை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில கவர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு கொள்கை இருக்கும். ஸோ அந்த பாலிசின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பாலிசியை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை தான் வந்து தியோக்ரட்டிக் கவர்மெண்ட்னு சொல்லுவோம். அதுக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியரட்டிக்காக இருக்கிற கவர்மெண்ட் தான் வந்து தியோக்ரட்டிக் கவர்மெண்ட்னு அமைச்சுக்கோங்க. ரொம்ப தியரட்டிக்கலாக இருப்பாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு அந்த தியரியை அவங்க வந்து வரையறித்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஹெட்டட் அப்படின்னா தலைமை, அது உங்களுக்கே தெரியும். ரன் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து சடனாக மூவ் ஆகிறதா ரன் ஆஃப். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. ரன் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் ஆஃபும் ஆகிடுவாங்க. ஸோ அந்த பிளேஸை விட்டு சடனாக மூவ் ஆகிடுவாங்க. கன்சர்வேட்டிவ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல், மரபை தான் வந்து கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். சரிங்களா. இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் பண்ணணும். எதை சர்வ் பண்ணணும்? நம்மளுடைய ட்ரெடிஷ்னலை சர்வ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகோஷியேட்டர் உங்களுக்கே தெரியும், மீடியேட்டர், சரிங்களா. ஆர்பிட்ரேட்டர், மீடியேட்டர் எல்லாமே வந்து நெகோஷியேட்டர். அதாவது நடுநிலையாக இருக்கிறவங்கள தான் வந்து நெகோஷியேட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. நடுநிலையோட ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறவங்க, அவங்க தான் வந்து நெகோஷியேட்டர். இதுக்கு க்ளூ என்னென்னா, இப்போல்லாம் நடுநிலையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி வந்து நெகட்டிவாக தான் பேசுகிறாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெசசிட்டேட்டட் அப்படின்னா ஒரு விஷயத்தை நெசசரி ஆக்குறது, அவசியமாக்குறது தான் வந்து நெசசிட்டேட்டட். இதில் வேர்ட்லேயே மீனிங் இருக்குது உங்களுக்கு. அமிட்னா மத்தியில், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ மிட் அப்படின்னு இருக்குது. ஸோ மத்தியில், அதுதான் வந்து அமிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ரெயின் அப்படின்னா ஒரு கடிவாளம் அப்படிங்கிறது தான் நம்ம ரெயின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெய்னி சீசனில் வந்து கடிவாளம் தேவைப்படும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ப்ராக்சிஸ் உங்களுக்கே தெரியும். இதற்கு பதில் ஆளை தான் வந்து பிரதிநிதியை தான் வந்து ப்ராக்சிஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபையிங் அப்படின்னா ஒபே பண்ணுறாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஃபையிங். ஓகேங்களா. ஒரு விஷயத்தை ஒபே பண்ணாமல் ரெஃப்யூஸ் பண்ணுறது தான் வந்து டிஃபையிங். இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அதை வந்து செய்ய சொல்லி சவால் விடுவீங்க, அதுவும் வந்து டிஃபையிங் தான். ஓகேங்களா. ஸோ மதிக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி சவால் விடுறது, ரெண்டுமே வந்து டிஃபையிங் தான். ஓகேவா. ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு எனக்கு க்ளூ ஃபிக்ஸ் பண்ண வரல. ஸோ வந்து 2 மீனிங் இருக்குது. ஒபே பண்ணாமல் இருக்கிறது நாட் ஒபே, அதே மாதிரி சவால் விடுதல், ரெண்டுமே வந்து டிஃபை. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், அலிவியேட் அப்படின்னா
ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது, லெஸ் ஸ்ட்ராங் ஆக்குறது, பேட் ஆக்குறது ரெண்டுமே வந்து அலிவியேட் தான். சரிங்களா? லெஸ்ஸான ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பேட் ஆயிரும். ஸோ இதை வந்து மேக் லெஸ் ஸ்ட்ராங் அல்லது மேக் பேட் தான் வந்து அலிவியேட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எவிடன்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்க, பேட் ஆக்கிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா லிமிட் பண்ணுறது. சரிங்களா? ஒரு விஷயத்தை வந்து கமிக்கிறது, லிமிட் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரெயின். அதே மாதிரி ஃபோர்ஸ் டு டூ சம்திங். சரிங்களா? ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறதுமே கன்ஸ்ட்ரெயின் தான். லிமிட் பண்ணுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் ஒரு விஷயத்தை லிமிட் பண்ண முடியும், ஃபோர்ஸ் பண்ணி உன்னை செய்ய வைக்க முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாலோயிங் அவுட்னா உன்னை வந்து எம்டி ஆகிறது தான் ஹாலோயிங் அவுட். ஸோ ஒரு ஹாலோவான ஒரு பாத்திரத்தை எம்டியாக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெப்ரெஷன் அப்படின்னா சப்ரெஸ் பண்ணுறது, அடக்குமுறை, ரீஸ்ட்ரைன்ட்னு சொல்லுவோம் இல்லையா? ரீஸ்ட்ரைன்ட்னாலும் ரெப்ரெஷன் தான். ஓகேங்களா? ரீஸ்ட்ரைன்ட், அடக்குமுறை, சப்ரெஸ், இது எல்லாமே வந்து ரிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனில் இருக்கும் பொழுது நம்மளை வந்து யாராவது சப்ரெஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்யூ அப்படின்னா குறிப்புகள். சரிங்களா? அதாவது ஒரு சமிக்ஞையில் சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஒரு சிக்னல் கொடுப்போம், அது வந்து க்யூன்னு சொல்லுது. அதே மாதிரி எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் இல்லையா? அதுவும் க்யூ தான். சரிங்களா? ஸோ ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று சிக்னல்னால நமக்கு ஒரு சமிக்ஞை குறிப்பு கொடுக்கறது, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறதுமே க்யூ தான். ஸோ இது எல்லாமே நம்ம க்யூவில் நின்று தான் சொல்லி கொடுப்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு க்யூவில் நிற்கும் பொழுது தான் சிக்னல் கொடுத்துட்ருப்போம். அதே மாதிரி ஒரு க்யூவில் நிற்கும் பொழுது தான் நம்ம எக்ஸாம்பிள் அவங்கள மாதிரி க்யூவில் நிற்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ருடிமெண்ட்ரி அப்படின்னா பேசிக்காக சிம்பிளான விஷயங்கள் தான் வந்து ருடிமெண்ட். ஓகேங்களா? சிம்பிளான விஷயங்கள் வந்து ருடிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பேசிக்கான விஷயம், சிம்பிளான விஷயம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எஷலான் அப்படின்னா ஒரு லெவல், ரேங்க், கிரேடு தான் வந்து எஷலான். சரிங்களா? இதை எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எஷலான் அப்படின்னா ஒரு ரேங்க் என்ன, நம்மளோட கிரேட் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எஷலான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் சீட் அப்படின்னா மாற்றி அமைக்கப்படுறது. சரிங்களா? அதாவது ஒருத்தருடைய பிளேஸிலிருந்து இன்னொருத்தரை வந்து நிரப்புறது தான் வந்து சூப்பர் சீட். ஓகேங்களா? ஒருவரின் இடத்தை வந்து கைப்பற்றுறது சூப்பர் சீட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அவருக்கு பதிலாக. சரிங்களா? அதுதான் வந்து சூப்பர் சீட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரை விட ஒரு நல்ல ஒரு சீடு கிடச்சிருச்சு, சூப்பரான சீட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவரை வந்து அதுக்கு பதிலாக அவங்கள வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்குவோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபம்பிள் அப்படின்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது. சரிங்களா? கேர்லெஸ்ஸாக, நர்வஸாக ஒரு விஷயத்தை வந்து தட்டி தடவி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபம்பிளிங் இன் ஹர் பாக்கெட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு பொருளை வந்து தட்டி தடவி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல மீன். சரிங்களா? ஒரு நிதானத்திலேயே நம்ம வந்து ஒரு பாக்கெட்லேருந்து ஏதாவது ஒரு செல்ஃபோனோ ஒரு கீயோ நம்ம தேடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஃபம்பிளிங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி எடுப்போம், கேர்லெஸ்ஸாகவும் சம்டைம்ஸ் எடுப்போம், நம்ம நடுங்கிட்டே எடுப்போம், நர்வஸாகவும் எடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஃபம்பிள். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஹம்பிளாக தான் வந்து பாக்கெட்லேருந்து நம்மளுடைய பொருளை நர்வஸாகவே எடுத்தாலும் எடுக்கணும்னு க்ளூ இதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கேர்லெஸ்ஸாக எடுப்போம், நர்வஸாகவும் எடுப்போம். அப்போ வந்து நம்ம ஹம்பிளாக தான் எடுக்கணும் ஒரு பாக்கெட்லேருந்து. சரிங்களா? தட்டி தடவி நம்ம ஒரு நிதானத்திலேயே வந்து கண் பார்வை இல்லாமையே நம்ம வந்து அது ஒரு பொருள் எடுக்கிறது தான் வந்து ஃபம்பிள். ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். சரிங்களா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், ஏதோ ஒரு 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 லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னா அது வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேம் ஒர்க்கை அவங்க செய்வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அதெல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த குரூப்புக்குள்ளே, அதுதான் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நல்லாயிருக்கும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ளே. ஏன் அப்படின்னா அவங்க சேம் டைப் ஆஃப் ஒர்க், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சகோதரத்துவமும் இருக்குது அவங்களுக்குள்ள. அதனால அவங்களோட ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ்க்யூர் அப்படின்னா நாட் வெல் நோன் தான் வந்து அப்ஸ்க்யூர். சரிங்களா? சரியாக தெரியாதவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்க்யூர் பொயட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இவங்க சரியாக கேள்விப்படாத பொயட் தான் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? செகண்ட் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஈஸியாக see ஆகாதது, அண்டர்ஸ்டாண்ட் ஆகாததையும் வந்து நம்ம அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம். சரிங்களா? பார்க்க முடியாதது அல்லது வந்து புரிஞ்சுக்க முடியாதது, ஈஸியாக இல்லாதது, அதையும் நம்ம அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம். ஸோ 2 மீனிங் இருக்குங்க. சரியாக தெரியாதது ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்க்யூர் பொயட். அதே மாதிரி நாட் ஈஸி, அதே மாதிரி பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது, அதையும் வந்து அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்க முடியாது, அது அவ்வளோ ஈஸியும் கிடையாது, அண்டர்ஸ்டாண்டும் ஆகாதுன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாட் வெல் நோனையும் நம்ம வந்து அப்ஸ்க்யூர்னு சொல்லுவோம். லூமிங் அப்படின்னா தெளிவற்றதாக தோற்றமளிக்கிறதா வந்து லூமிங். சரிங்களா? தெளிவில்லாமல் தோற்றமளிக்குது இல்லையா, அதை வந்து லூமிங்னு சொல்லுவோம். அதுதான் லூமிங். தறின்னு சொல்லுவோம் இல்லையா, லூம்னா தறி ஒரு மீனிங் இருக்குது. தெளிவற்ற தோட்டத்தையும் நம்ம வந்து லூமிங்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பவுண்ட். பவுண்ட்னா லிமிட். ஓகேங்களா? எல்லை தான் வந்து பவுண்ட். ஓகே, பவுண்ட்ரிஸ் இதுலேயே மீனிங் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் சீசர்ஸ் அப்படின்னா கேப்சர் பண்ணுறது, டேக் ஓவர் பண்ணுறது தான் வந்து சீசர்ஸ். ஓகே, நேற்று இந்த வேர்ட் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சீசர்ஸ்னால் இந்த இடத்துல கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் வந்து சீசர்ஸ். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.